ப்ரொவிடன்ஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அங்கே கம்ப்ளைண்ட் சார்ந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இஓடபிள்யூல நான் நேரடியாக போய் அங்கே கொடுத்துருக்கேன். ப்ரொவிடன்ஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அந்த டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நான் நேரடியாக போய் கொடுத்தது நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, ப்ரொவிடன்ஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் சக்திவேல் நிறைய உங்களை சொல்லி ஏமாத்திருக்காங்க, நல்லா நான் கேள்விப்பட்டேன். இருப்பிலும் அவர் இதுவரை எங்கிட்ட அவர் 7 வாட்டி வாட்ஸ்அப்லையும் இதுலையும் பேசியிருக்காரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர்கிட்ட இப்ப பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏதோ 1-2 இடத்துல இருந்து அவருக்கு பணம் வர வேண்டி இருக்குது. ஜனவரி 2022க்குள்ள அந்த பணம் வந்துடும். அது முடிஞ்சு யாரெல்லாம் அந்த எமர்ஜென்சி எஸ்பெஷலி எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ் பர்சனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட அந்த ஒரு பற்றாக்குறை இருக்குதோ அவரு இடம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இடம் எங்கிட்ட 3 இடம் சொல்லியிருக்காரு. 2 இடத்துல கொஞ்சம் அந்த லேண்ட் இஷ்யூஸ், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஏரியால இருக்கிற ரெவன்யூ இஷ்யூஸ் இருக்கு. அந்த பிரச்சனை இல்லாத ஒரு இடமும் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. அதோட லே அவுட், அதோட டீட்டெயில் ஜனவரி 22ஆம் தேதிக்குள்ள அவர் அனுப்புவார். அனுப்புனதுக்கு அப்புறம் அதுக்கடையில் அவருடைய லிஸ்ட் ப்ரொவிடன்ஸ்ல இப்போ எத்தனை பேர் எங்கிட்ட வந்திருக்குதோ பெட்டிஷன்ஸ், இன்னமே நாங்கள் ஜஸ்ட் அடுக்கித்தான் வச்சிருக்கோம். ப்ரொவிடன்ஸ் இன்னும் கம்ப்யூட்டர்ல ஏற்றவே இல்லை. அது எப்போ டைம் கிடைக்குன்னு தெரியல. எப்போ அவருடைய லேஅவுட், அந்த இடத்தோட லேஅவுட் இது இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு வருதோ அந்த டைம்ல அந்த ப்ரொவிடன்ஸ் எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குதோ அந்த அப்ளிகேஷன் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணிட்டு அவருடைய எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட், அவருக்கு ஏது இடம், இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. அதோட டீட்டெயிலெலாம் அவரே அங்கிருந்து அனுப்பி விடுவார் சொல்லியிருக்குது. அதனால ப்ரொவிடன்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கக்கூடாது. நேரடியாக அவரே எல்லாமே செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அது ஒரு நல்ல விதத்தில் முடிச்சு பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன் அந்த ப்ரொவிடன்ஸ் கிடைக்கிறத இந்த நவீன் பண்ணின மாதிரி உள்ள இந்த காம்ப்ளிகேட்டட் பண்ணாத அதை செய்ய முடியும் அப்படின்னு உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ப்ரொவிடன்ஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன்ல எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கலாம், சர்வீஸ் பர்சனாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே அவர் எந்த இடத்துல அந்த லேஅவுட் அனுப்புகிறாங்களோ, நீங்கள் எனக்கு எத்தனை பேர் பெட்டிஷன் அனுப்பியிருக்கீங்களோ அந்த பெட்டிஷன்ஸ் அவர் நான் எக்ஸல் ஃபார்மில் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதுன்னு தெரியல, அதை ரெடி பண்ணி அனுப்புவேன். அவர்கிட்ட உங்களுடைய எல்லா ஜாதகமே அவர்கிட்ட இருக்கு. அவர் பார்த்து எனக்கு திருப்பி அனுப்பி என்னென்ன பேருக்கு ப்ரையாரிட்டியில கொடுங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எதிர்பார்க்குறேன். அது முடிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம். நல்ல வழியா அது முடியணும் அப்படின்னு நம்ம எல்லாமே பிரார்த்திப்போம். இவ்வளவுதான் ப்ரொவிடன்ஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷனை பற்றி. प्रोविडेंस ट्रेडिंग कॉरपोरेशन में जो भी लोग रकम डाला हुआ है, भूतपूर्व सैनिक हो या सैनिक हो या आम जनता हो, जो प्रोविडेंस ट्रेडिंग कॉरपोरेशन का जो मिस्टर शक्तिवेल मेरे से बारी बारी से में बातचीत हो रहा है, आखिरी में मैं उसको कुछ चीज़ के बारे में मैंने फाइनल किया, तभी उसने वादा किया हुआ है कि आने वाला 22 तारीख का अंदर कुछ ऐसी जमीन का लेआउट भेजा जाएगा। वो जिस जगह में वो जमीन का जो लेआउट भेजता है उसी का अनुसार जितना मेरे पास जो पिटीशन आया है
उस पिटीशन का डिटेल मैं उसको भेजूंगा। उसका बाद उस डिटेल का ऊपर जिस लोगों के लिए पहले देना है उसने मेरे को रेफर करेगा, क्योंकि उसका जन्म कुंडली के बारे में मेरे को नहीं पता है कि किसको देना है क्या नहीं देना है। जिस जो भी आदमी का उसने जो डायरेक्ट करता है उसको पहले दिया जाएगा। बाकी बहुत लोग पैसा मांग रहा था उसका पास, अभी फिलहाल उसका पास इस फिनेंशियल कैपेसिटी नहीं है। जब भी 22 तारीख को, जनवरी 22 तारीख के बाद उसको कुछ पैसा आने वाला है, आने के बाद जरूर उसने भेजेगा कर कर मेरे को बोला है। वो अपना अपना अकाउंट में जो डाला हुआ उसी के अकाउंट में भेजने के लिए बोला है। देखेंगे जैसी ये यूनिक एक्सपोर्ट जैसी पंगा नहीं होना चाहिए। अगर जो मालिक है शक्तिवेल सीधा अगर उसको जमा करने से अच्छा है। हम भगवान से प्रार्थना करेंगे वो सही ढंग से चले। हम भी उसके लिए जो भी कार्रवाई है जल्दी से जल्दी करने के लिए मैंने उसको शक्तिवेल को बोला है। मेरे को उम्मीद है उसका बातचीत में वो जरूर सही तरीका से करेगा। இப்ப நாம் பேச போறது ஸ்டாக்கிங்ஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் வெல்லூர். இதுலயே நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோஸ் அண்ட் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல ஏமாத்திருக்காரு. 2 வருஷமா அங்க இருக்கிற எல்லாருமே போய் கேஸ் அது இதுன்னு ஒண்ணுமே நடக்கல. வெல்லூர் கலை அது பொறுப்பெடுத்து அங்க பேசி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு. அது பாதிக்கப்பட்ட எல்லாருமே 30-40 பேருக்கு இங்க வந்திருந்தாங்க. அவருடைய எல்லா அப்ளிகேஷன் நான் ரிசீவ் பண்ணி அதே நாள் நான் இஓடபிள்யூல பேசினேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்து அங்க போய் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அது இஓடபிள்யூக்கு எலிஜிபிள் அப்படின்னு உள்ள 200773 அப்படின்னு உள்ள கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது ஆனதும் இப்போ வேலூர் கன்சர்ன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ அதோட இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எத்தனை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த ஸ்டாக்கிங்ஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் வெல்லூர்ல எங்கிட்ட அப்ளிகேஷன் தராதவரும் கூட அங்க வெல்லூர்ல இருக்கிறவங்க இல்லாட்டி சர்வீஸ்ல இருக்கிறவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க தாராளமா இப்ப பெட்டிஷன் சப்மிட் பண்ணலாம். பெட்டிஷன் சப்மிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களதுல அதுல ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி அதுக்கும் மேல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ வெல்லூர்ல கலை அப்படின்னு உள்ள நம்மளோட டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காரு. அவர் தான் ஓவரால் அங்க அது ஆர்கனைஸ் பண்றாரு. அவர்கிட்ட சொல்லுங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் 400க்கும் மேல உள்ளவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்லி அப்ளிகேஷன் எங்கிட்ட வந்தது 32 38 தான். அதனால நீங்க வெல்லூர்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக கலை அப்படின்னு உள்ளது, நான் இந்த வாட்ஸ்அப் கடைசியில கலையிட நம்பர் போடுறேன். இல்லாட்டி இந்த யூடியூப் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுல நீங்க கண்டக்ட் பண்ணி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நேரடியா நீங்க பெட்டிஷன் கொடுக்கலாம். அந்த பெட்டிஷன் கண்டிப்பாக அந்த கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல சொன்ன மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டா ட்ரீட் பண்ணல சார் எங்களை பார்க்கறதுல அப்படின்னு இருக்காது. இது இஓடபிள்யூ சென்னையே ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் அது ஃபைல் பண்றதுக்கு. அதனால அது நடக்கும். இதுதான் இப்போதைக்கு ஸ்டாக்கிங்ஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ். கண்டிப்பா அது சக்சஸா முடியும். எத்தனை பேர் அதுல பணம் போட்டிருக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதுக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. அங்க ஒரு பொலிட்டிக்ஸும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் நடக்காது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் பிரசிடென்ட் பழனி நேரடியாக ஐஜி கிட்ட பேசி இந்த விஷயத்தை எஸ்பி த்ரூ ஆக்டிவேட் பண்ண வச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த ப்ரொவிடன்ஸ் स्टॉकिंग्स फाइनेंस பத்தி அவ்வளவுதான். जो भी लोग स्टॉकिंग्स फाइनेंस वेलूर में डाला है
अभी उसको FIR तैयार हो रहा है वेलूर पुलिस स्टेशन में। जो भी लोग अभी तक पिटीशन नहीं दिया है वहां पर जाकर दे दो। अगर वहां पर अगर कोई आदमी सर्विस में है, कलई नाम का ऑर्गेनाइजर है, वो TNESM कन्वेंशन का नुमाइंदा है, वो डील कर रहे हैं, वो भी अच्छा तरह। हमारा जो हम उम्मीद कर रहे हैं जितना आदमी उसमें जमा किया है पैसा पक्का वापस मिलेगा, इसमें कोई डाउट नहीं। क्योंकि मैं खुद जाकर EOW का IG से बात कर और SP द्वारा इस केस को फाइल करने के लिए बोला, उसका रजिस्टर भी वहां पर हो गया, वो अभी ट्रांसफर होकर वेलूर में आया हुआ है, वहां पर इन्वेस्टिगेशन शुरू हो गया है। उसका केस भी तरीका से उसको FIR डाला जाएगा और जो भी आदमी उसमें फंसा हुआ है उसके रकम वापस पक्का मिलेगा। आप लोग इंतजार करना है। SKM பேங்க் மணி ஸ்கேம் அப்படின்னு அதுலேயும் கொஞ்சம் மிலிட்ரிக்கார், எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன் அண்ட் பொதுமக்கள் அதுலேயும் கொஞ்சம் மாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட வந்திருந்தீங்க. எனது இப்போதைக்கு அந்த டைம் ரொம்ப கம்மி, என்னால் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக SKM பேங்க் மணி ஸ்கேம் கண்டிப்பாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்ஜில் எடுக்கிறோம். நீங்களும் 2 வருஷமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. நீங்கள் வந்து சொல்லும்போது சூழ்நிலை எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியறதில்லை. ஏன்னா இந்த கேஸ் வேற யாருக்கு வந்து சொல்லி செய்ய வைக்க வேண்டிய முறையில் நிறைய டைம் தேவை. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் TNESM கன்வென்ஷன் சார்பாக பிப்ரவரி மார்ச் வரை நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக அந்த கேஸும் நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம். அனைத்து முன்னாள் படை வீரர்கள், பொதுமக்கள், துணை ராணுவ வீரர்கள் இந்த யூடியூப் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, கேள்விகளும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஏன் அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றது 2 பேர் தான் பண்ண முடியும். ஒன்று நான், இல்லாட்டி வக்கீல். 3வது ஒருத்தர் இதுக்கு செல் என் கையில் தான் இருக்கு. கொஸ்டின் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக லிங்கை டச் பண்ணி யூடியூப்பில் போய் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமர்த்துங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த யூடியூப் அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.